عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. أينما تكونوا يدرككم الموت ولو كنتم في بروج مشيدة. قال النبي صلى الله عليه وسلم قال: أكثر عالم اللذات فيعلم الموت. أو كما قال صلى الله عليه وسلم. அகில உலகங்களை எல்லாம் படைத்து பரிபக்குவப்படுத்தும் அல்லாஹ்வுக்கு புகழ் அனைத்தும், அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் குடும்பத்தார்கள் மீதும், அவர்கள் அடியற்றி பின்பற்றி வாழ்ந்துட்ட உத்தம சத்திய சகாபாக்கள் மீதும், தாபீன்கள் மீதும், தபா தாபீன்கள் மீதும், கண்ணியமிக்க இமாம்கள் மீதும், இன்னும் உலகத்து மூமின் முஸ்லிம்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கருணையாலும் கிருபையாலும் அவனுடைய கண்ணியமான இந்த பெண்கள் பயானிலே உங்களுடைய வீட்டு தேவைகள் எல்லாம் புறந்தள்ளி வைத்துவிட்டு அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய பாதையிலே அவனுடைய சொற்பொழிவை கேட்க வேண்டும் என்பதற்காக இந்த அவையில் கூடியிருக்கக்கூடிய தாய்மார்களாகிய, சகோதரிகளாகிய, தங்கைமார்களாகிய, அக்காமார்களாகிய உங்கள் அனைவர் மீதும் என் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்று நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த பெண்கள் பயானுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இன்றைய பெண்கள் பயானுடைய உரை மரண சிந்தனை. இன்னைக்கு மௌத்துன்னு நம்ம வீட்டுல பேசிட்டாலே ஒரு அபசகுன வார்த்தை மாதிரி நம்ம நினைக்கிறோம். எந்த அளவுக்கு சொன்னா, புதுசா ஒரு பூந்து வீடு ஒரு வீடு கட்டி கூடி போறாங்கன்னு வைங்களா, விடுத்தாமா காதர் பாய் வீடு கட்டி வீட்டுக்கு வாசல் கூட கால் வைக்கல, ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாருன்னு வாயை போய் கழுவு. எந்த நேரத்துல எதை பேசணும் கொஞ்சம் யோசனை பண்ணி பேச மாட்டியா? இப்பதான் அவர் பால் காய்ச்சி வீடு போறாரு, அங்க போய் மௌத்த பேசிக்கிட்டு இருக்கம்மா. அதே மாதிரி ஒரு கல்யாண வீட்டுல விடாம புது பொண்ணு பைக்ல வந்துட்டு ஆக்சிடென்டா இறந்து போச்சுமான்னா, என்ன உனக்கு நல்ல பேச்சே வராதா அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி ஒரு கணவனும் மனைவி சந்தோஷமா இருக்கக்கூடிய நேரத்துல கணவன் கேட்டாருன்னா, ஏன்டி நான் திடீர்னு மௌத்தா போயிட்டா என்ன செய்வேன்? போங்க வாயை போய் கழுவுங்க. எந்த நேரத்துல என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க இப்படி. அப்ப மவுத்து அப்படி சொன்னாலே அது ஒரு நஜிசான வார்த்தை மாதிரி, அசுத்தமான வார்த்தை மாதிரி, இது அருவருக்கத்தக்க வார்த்தை மாதிரி நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். நவுதுபில்லா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மவுத்து இஸ்லாம் எப்படி பார்க்க சொல்கிறது? அண்ணல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்துல் ஆலமீன் அகில உலகங்களுக்கும் வழிகாட்ட வந்த நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மவுத்தை எப்படி பார்க்க சொன்னாங்க, அதை நம்ம பார்க்கணும். மற்ற மதத்தவர்கள் எப்படி பார்க்கிறாங்களோ நம்ம அது தேவையில்லை. ஒரு இஸ்லாமியன் மௌத்தை குறித்த சிந்தனை எப்படி இருக்க வேண்டும் என்பதை பச்சை பிள்ளைக்கு புரியுற மாதிரி நம்ம விசுவாசம் சொல்லி தந்திருக்கிறாங்க. என்ன சொன்னாங்க? இன்பங்களை தகர்த்தெறியக்கூடிய நீங்க மௌத்தை அதிக நினைவு கூறுங்கன்னு சொன்னாங்க. இன்பங்களை தகர்த்தெறியக்கூடிய மௌத்தை அதிக நினைவு கூறுங்க. என்ன இன்பங்களை தகர்த்தெறியக்கூடியது? ஒரு கல்யாண வீடு, ஒரு புகுந்த பால்காட்சி வீடு, ஏதோ ஒரு வீட்டு நீங்க போறீங்கன்னு சொன்னா அந்த வீட்டுல கூட சந்தோஷம் மிகுதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில கணவனோ மனைவி, புதுமண தம்பதிகள் திருமணமான வீட்டுல அந்த மணமகன் மாணவர்கள் வீட்டுல எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். மாப்பிள்ளை பார்த்து கேட்பாங்க, பொண்ணை பார்த்துட்டியாப்பா, கோட்டு சூட் எல்லாம் எடுத்தாச்சா, வாட்சி எல்லாம் எடுத்தாச்சான்னு கேட்பாங்க. பெண்ணை பார்த்து என்ன கேட்பாங்க? என்னமா பட்டு துணி எல்லாம் எடுத்தாச்சா, நகநட்டு எல்லாம் எடுத்தாச்சா, மாப்பிள்ளை பார்த்துட்டியாமா, பிடிச்சிருக்காமா, படிச்சிருக்காமா எல்லாம் விசாரிப்பாங்க. ஒரு சந்தோஷம், ஒரு குதூகலம் இருக்கும். அப்படி ஒரு திருமண வீட்டுல, ஒரு மணமகன் வீட்டுல, மணமகன் வீட்டுல யாரோ ஒரு ஆள் இறந்து போயிட்டான்னு, ஒட்டுமொத்த கல்யாண வீடு, திருமண வீடு எப்படியாவும் மௌத்தூடா மாறிடும்.
சந்தோஷமாக படபடமாக இருந்த அந்த நக்கல் நையாண்டி கிண்டல், அந்த மணமகனை கிண்டல் பண்றது, மணமகளை கிண்டல் பண்ற அத்தனை சந்தோஷமும் ஒரு மௌத்துல போயிடும். அதைத்தான் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அக்திருக்கு ஹாதிம் இல்லதான் இன்பங்களை தகர்த்தெறியக்கூடிய மௌத்தை நீங்கள் நினைவு கூறுங்கன்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ மௌத் என்பது நஜிசான வார்த்தை அல்ல, அசுத்தமான வார்த்தை அல்ல, நபியுடைய சுன்னத். நினைத்து பார்க்க வேண்டும். எந்த அளவுக்கு சொல்றாங்க, இரும்பு துருப்பிடிப்பதை போன்று உள்ளம் துருப்பிடிக்கின்றது, உள்ளத்தின் துருவை அகற்ற நீங்கள் என்ன செய்ய வேண்டும் ஸல்லல்லாஹு கேட்டாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரசூல் தான் அறிஞர்னு சொன்னாங்க. பாக்குறமா இல்லையா? ஒரு இரும்பு துருப்பிடிச்சுன்னு சொன்னா கொல்லுப்பட்டதை கொண்டு போய் கொடுப்பாங்க. கொல்லுப்பட்டக்காரன் இரும்புல அப்படி பழுக்க காய வைப்பான், எடுத்து வச்சுட்டு திருப்பி அந்த கங்கு மாதிரி அந்த இரும்பு மாறின உடனே எடுத்து வெளியே வச்சு சம்மட்டியரை வச்சு அட்டி 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 நான் அடிச்சான். அடிச்சா கத்திரிக்கலாவோ அருவமனையாவோ வெட்டு கத்தியோ வீச்சரவாளவோ இல்ல காய்கறி நறுக்க கத்திரியாவோ தயார் பண்ணிடுவான் அதனோட துருவை அகற்றி. அப்ப நாம விரும்பக்கூடிய ஒரு பொருள் அதுல உருவாக்கிற அந்த துருவை அகற்றி, அப்ப உள்ளத்தின் துருவை அகற்ற என்ன செய்யணும்? இருதயத்தை களத்தை வந்து சம்மட்டியார போட்டு அறைய முடியுமா? செத்து போவான் மனுஷன். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொன்னார்கள், மௌத் திலாவத்துல் குர்ஆன், மௌத்தை அதிகம் நினைவு கூறுங்கள், குர்ஆனோடு அதிகம் தொடர்பு கொள்ளுங்கள். அப்ப மௌத்தை நினைவு கூறுவது என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத், நஜீஸ் அல்ல, அசுத்தமான வார்த்தை அல்ல, கெட்ட வார்த்தை அல்ல. எந்த சூழ்நிலையும் எந்த சூழ்நிலையும், கல்யாண வீடா இல்ல மௌத்து வீடா இல்ல புது வீடு போறதா இல்ல கணவன் மனைவி தனிமையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையா சந்தோஷமா இருக்கக்கூடிய எந்த சூழ்நிலையும் மௌத்தை நினைக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னா, நான் ஒரு நாளைக்கு 70க்கும் மேற்பட்ட முறை நான் மௌத்தை நினைவு கூறுகிறேன்னு சொன்னாங்க. அப்ப அப்படிப்பட்ட மௌத்தை இன்னைக்கு நம்ம சமுதாயம் அசுத்தமாக, நஜீசான வார்த்தையாக, கேவலமான வார்த்தையாக, தேவன் வெறுக்கத்தக்க வார்த்தையாக கருதக்கூடிய காரணம் என்ன? மௌத்தை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் சிலர் மௌத்தை நினைக்கிறோம் எப்ப அவங்க வீட்டுல அந்த சம்பவம் நடந்தாதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய உள்ளத்தில் மகன் உலக ஆசை குடிகொண்டு இருக்கு. பாத்திமா பீவி பாடியநல்லூர் வரும்போது வெறும் மஞ்சள் போயோட தான் வந்தா, இன்னைக்கு புது வீடு கட்டிட்டா. நேற்று வரைக்கும் வாடகை வீட்டுல இருந்தா கரிஜா பீவி இன்னைக்கு ஒரு பங்களா வாங்கிட்டா. பாக்குறமா இல்லையா? என்னங்க நீங்க சும்மா பாத்துக்கிட்டு இருக்கீங்க, ஏத்த விட்டு பிரிச்சு வந்துருச்சீங்க, நீங்க கிரைண்டராவது வாங்குங்க. இப்படி அவங்க இன்னும் செஞ்சுட்டாங்க, நாம முன்னேறணும். அவங்க எப்படி போனா என்ன, நம்ம தொழுகை மறந்தா என்ன, சக்காத்த மறந்தா என்ன, ஹஜ்ஜ மறந்தா என்ன, எதை மறந்து நீ சம்பாத்தியம் பண்ணுங்க, ஹலாலா ஹராமா அதெல்லாம் ரெண்டாவது. அங்க கிரைண்டர் வந்துருச்சு, இங்க மிக்சி வரணும். இப்படி இந்த உலக ஆசை உள்ளத்தில் மகன் குடியேறி தொழுகையை மறந்தவர்களாக, நோன்பை மறந்தவர்களாக, மௌத்தை மறந்தவர்களாக, மௌத்துக்கு பிறகு வரக்கூடிய மறுமை வாழ்க்கை மறந்தவர்களாக, ஏதோ கண்டதை காட்சி கொண்டதே கோலம் என்று வாழக்கூடிய மனிதர்களாக இந்த உலகத்தை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அப்ப அதைத்தான் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படிப்பட்ட மகன் உள்ள ஏறி துரு பிடிச்சிருக்கு உள்ளம், அதை அகற்றணும்னு சொல்லி இந்த மௌத்தை நினைக்கணும்னு சொன்னாங்க. நான் ஒரு நாளைக்கு 70க்கும் மேற்பட்ட முறை நான் நினைக்கிறேன் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட இந்த மௌத்தை நாம நினைச்சு பார்க்கிறோமா? மற்ற மதத்தவர்கள் எப்படி இந்த மௌத்தை நினைச்சு பார்க்கிறாங்களோ அதே மாதிரி அந்த மௌத்தை நாமளும் நினைக்கும். என்ன நினைக்கிறாங்க? இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால், எள்ளும் தண்ணி இறைச்சி ஊத்துனா திரும்பி வரவா போறோம். கிறிஸ்தவர்களை நம்பிக்கை என்னங்க? பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செஞ்சுட்டான், அவனுடைய சம்பளம் கூலியாக மரணம் கிடைச்சிச்சு. இதேதான் நம்மளும் சொல்லலாம். மௌத்தை பத்தி நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கு? நம்மகிட்ட ரிஸ்க் முடிஞ்சது போய் சேர்ந்துட்டாரு. ரிஸ்க் முடிஞ்சிருக்கா அல்ல அந்த உலகத்தை படைச்சான், எள்ளும் தண்ணி இறைச்சி ஊத்துறதுக்கு அந்த உலகத்தை நல்லா படைச்சான். பாவத்துக்காக அந்த மௌத்தை கொடுக்குறான் அல்ல. தெரியல. மாற்று மருத்துவர்கள் எந்த சிந்தனையில் மரணத்தை பத்தி நினைக்கிறாங்க அதே சிந்தனை தான். எழுந்தண்ணி இறைச்சி ஊத்து எதுக்கு தெரியுமா? இந்த சென்னை போன்ற பெருநகரங்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ஒரு ஜனாசா ஒரு சவ ஊர்வலம் போச்சுன்னா பூவை தூக்கிட்டே போவாங்க. தென் மாவட்டத்துல என்ன செய்வாங்க தெரியுமா? ஒரு 20 வயசுல 40 வயசுல எதுவுமே ஆண்டு அனுபவிக்காம நிராசை அல்ப ஆசையில போயிடாரா இல்லையா, அவர் ஆசையெல்லாம் நிறைவேறாம இருக்குமா. அதனால அந்த ஜனாசாவை தூக்கிட்டு போகும்போது அந்த ஆவி ரிட்டன் வீட்டுக்கு வந்துடக்கூடாது, அவருடைய ஆவி வீட்டுக்கு வந்துடக்கூடாதுன்னு எள்ளு தெரிச்சுட்டே போவாங்க. அந்த எள்ளுக்கு வந்து அந்த ஆவிக்கு வந்து நைட்டு வந்து பெரிய பாறாங்கல் மாதிரி தெரியுமா, தடை மாதிரி இருக்குமா வருதுக்கு. அந்த தடத்தை கண்டுபிடிச்சு வந்துடக்கூடாதுங்கிறக்காண்டி தண்ணியை தெளிச்சுட்டு போவாங்க, தொடச்சு விடுறாங்க. அது புறக்கிட்டு வர்றது வீட்டு வர்றதுக்குள்ள விடிஞ்சிருமா திருப்பி போயிருமா. இது அவங்களுடைய ஐதீகம். அதே மாதிரிதான் இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால், நம்மளும் அதைத்தான் செய்யறோம். டிஸ்க் முடிஞ்சிச்சா தலைமாட்டில் வந்து 2 யாசினை முடிஞ்சு வச்சுப்பா, ஆத்ம சாந்தி இருக்கும். இதே மௌத்து சிந்தனை நம்மள்கிட்ட இருக்குது. நவுது பில்லா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எள்ளும் தண்ணி இறைச்சி ஊத்துவதற்காகவோ
இன்னைக்கு செத்த நாளைக்கு பால் என்பதற்காகவோ ரிஸ்க் முடிஞ்சு போய் சேர்ந்துட்டாரு என்பதற்காக இந்த மௌத்தை அல்லாஹ் தரவில்லை. அழகாக சொல்கின்றான், அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. சூரா முல்க் 67வது அத்தியாயம் 1-2 வசனங்களை படிச்சு பார்த்தீங்கன்னா போகும். இந்த உலகத்துல அல்லாஹ் நம்ம உயிரிலிருந்து வாழ்க்கையிலிருந்து ஹயாத்திலிருந்து இந்த உலகத்தை படைச்சு வச்சிருக்கான்னு சொன்னா, கண்டதை காட்சி கொண்டதை கோலம் என்று வாழ்ந்து விட்டு போவதற்காக அல்ல இந்த வாழ்க்கை, எள்ளும் தண்ணி இறைச்சி ஊற்றுவதற்காக இந்த வாழ்க்கை அல்ல, தலைமாட்டில் உட்கார்ந்து யாசின் ஜனாசா தலைமாட்டில் உட்கார்ந்து யாசின் ஓதுவதற்காக இந்த வாழ்க்கை அல்ல. அல்லாஹ் அழகாக பச்சை பிள்ளைக்கு புரித மாதிரி சொல்லி காட்டுகின்றான், அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த. இந்த மௌத்தையும் இந்த ஹயாத் வாழ்க்கையையும் நான் தந்திருப்பது ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களில் சிறந்த அமல் செய்யக்கூடியவர்கள் யார் என்பதை நான் தேர்ந்தெடுப்பதற்காக இந்த வாழ்க்கையை மரணத்தை தந்திருக்கிறேன்னு சொல்றான். ஆனால் அப்படிப்பட்ட இந்த மரணத்தை மறந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மக்களே, நாம எப்படி மரணத்தை மறந்தாலும் அல்லாஹ் ஏதோ ஒரு வகையில மரணத்தை நினைவுறுத்தி கொண்டுதான் இருக்கிறோம். வேற ஒண்ணு இல்ல. ஒரு கொஞ்ச காலம் ஒரு வருஷத்துக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி இதே மோலிவாக்கம், சென்னை மோலிவாக்கம் குண்டத்தூர் போற ரோட்ல சாயந்தரம் இதே நேரம் லேசா மழை தூரல் பெய்யுது. 11 மாடி பில்டிங் இறங்கிச்சா இல்லையா? டிவில எல்லாம் காட்டினானா இல்லையா? இப்பதான் அதை வெடி வச்சு தாழ்த்தாங்க. இன்னொரு பில்டிங்கை தரமட்டமாக்குனாங்க. ஏன் அதுலயே பாதிப்பு வந்துடக்கூடாது. அதே பில்டிங் இன்னொரு பில்டிங் அன்னைக்கு இறங்கும் போது அது எப்படிப்பட்ட மக்களை மௌத்தானாங்க. அதுல வேலை செஞ்ச 150 பேரு. எப்படிப்பட்ட நேரம்? வேலை முடிஞ்சு அவங்க கீழ் தளத்துக்கு போக வேண்டும். அந்த நேரத்தில் இந்த மழையின் காரணமாக அந்த பில்டிங் இறங்க வேண்டும் என்னுடைய அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. வேலை செஞ்சு களைப்பு நீங்க குளித்துக் கொண்டிருந்தவர்கள் எத்தனை பேர்? வேலை செய்து விட்டு வரக்கூடிய கணவனுக்கு சமைத்துக் கொண்டிருந்த பெண்கள் எத்தனை பேர்? பெற்றெற்ற பிள்ளை தாய்ப்பாலுக்காக அயங்கி அழுவதில் தாய்ப்பால் ஊட்டி கொண்டிருந்த தாய்மார்கள் எத்தனை பேர்? ஆந்திராவில் நம்ம பொண்டாட்டி பிள்ளைலாம் விட்டுட்டு வந்துட்டோமே, பாப்பாக்கு உடம்பு சரியில்லை, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா, போன் பேசிக்கொண்டு நலம் விசாரித்துக் கொண்டிருந்தவர்கள் எத்தனை பேர்? அத்தனை பேர்களும் நினைச்சு பார்த்திருப்பார்களா, இந்த 5:30 மணிக்கு இந்த பில்டிங் கீழே இறங்கும், நாம் இதில் அடியில மவுத்தாகுவோம் என்று? அதைத்தான் அல்லாஹ் சொல்கின்றான், ஐனமா தகூனு யுத்ரிகுல் மவுத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஸய்யதா. உறுதியாக கட்டப்பட்ட கோட்டைகளில் இருந்தாலும் நான் மவுத்தை நாடிவிட்டேன் என்று சொன்னால் ஒரு நிமிஷம் பிந்தவும் மாட்டாது, முந்தவும் மாட்டாது. என்ன செலக்ஷன் பண்ண அப்படியே மவுத். 120 பேருக்கு மேல மௌத்தானாங்களா? 180 பேர் கொண்ட அந்த கும்பல்ல 120க்கு மேற்பட்ட மக்கள் மௌத்தானாங்களா? பத்திரிகை செய்தியில் இருட்டடிப்பிச்சா அது வேற, அரசாங்கத்துக்கு நெருக்கடி வந்துடும். அத்தனை பேர் மௌத்தானாங்களா சொன்னாங்க. அது ஏரிக்கரையில கட்டிட்டாங்க, அதனால சிஎம்டி அப்ரூவ்ல லஞ்சம் வாங்கி கட்டிட்டாங்க, அதனால பில்டிங் தாழ்ந்துருச்சு. சரி, ரஷ்ய வான் எல்லையில் 33,000 அடி மேல பறக்கக்கூடிய விமானம் 298 பேர்களை கொண்டு பயணம் செய்யக்கூடிய பயணம். கீழே இருந்து ஒரு ஏவுகணை விடுறான், அந்த விமானத்தை தாக்க வெடிச்சு செதறுது. அதுல பறந்து கொண்டிருந்தவர்கள் 298 பேர் உடல் சிதறி, அவங்களுடைய உடல் 11 கிலோமீட்டர் சுற்றளவு பறந்தறி கிடந்ததா. மாமன் யாரு, மச்சா யாரு, அண்ணன் யாரு, தம்பி யாரு கண்டுபிடிக்க முடியலையா? இந்து யாரு, கிறிஸ்தவன் யாரு, பௌத்தன் யாரு, சீக்கியன் யாரு கண்டுபிடிக்க முடியலையா? சதை பிளம்புகளாக செதறி கிடந்ததாங்க. அங்க சிஎம்னுடைய அப்பனுடைய லஞ்சமா? 298 பேர் நினைச்சு பார்த்திருப்பார்களா நமக்கு இப்படி ஒரு மவுத்து அந்தரத்திலே இருக்கிறது என்று? சகோதரிகளே, எப்படிப்பட்ட மவுத்து தெரியுமா? நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட லேசாக அசைத்து பார்த்தது. ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மகன் உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தகவல் வருகிறது, யா ரசூலல்லாஹ், உங்களுடைய பேரனுடைய உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது, உங்களுடைய மகள் வர சொன்னார்கள், வாருங்கள் என்று அழைத்து செல்கின்றார்கள். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையில் அவருடைய பேர குழந்தை கொடுக்கப்படுகிறது. பச்சிலம் பாலவனுடைய அந்த ஜனாசாவுடைய உயிர் ஊசலாடக்கூடிய அந்த மையத்தினுடைய அந்த சக்கராத்துடைய ஹாலில் இருக்கக்கூடிய அந்த சிறுவருடைய உடல் அவர்களுடைய கரங்களில் திருக்கரங்களில் தரப்படுகிறது. வாங்கிவிட்டு அப்படியே கண்ணீர் வடிக்கிறாங்க. உயிர் அப்படி மேலும் கீழ் வாங்கும்போது அந்த வயிறு உப்பி இறங்கும் இல்லையா? அந்த சிறுவன் பார்க்கக்கூடிய அந்த வேதனை, அந்த ஜனசாவாக போகக்கூடிய அந்த சிறு குழந்தை, அது அந்த விற்கக்கூடிய அந்த விக்கல், அந்த இது நக்சலா சொல்றது உள்ளத்தை அப்படியே தைக்குது. கண்ணீர் விட்டு அழுகுறாங்க. பக்கத்துல இருந்த அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்களுமா அழுகுறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. ஏன் அந்த கேள்வி? ஒரு நாளைக்கு 70க்கும் மேற்பட்ட முறை நீங்கள் மௌத்தை நினைவுகூருங்கள் என்று சொன்ன நபி, அந்த நபியை இந்த மௌத்தை கண்டு அழுகிறார்கள் என்று சொன்னால்
கேட்கின்றார்கள், யாரும் சொல்லலாம் நீங்களுமா அழுகுறீங்க அப்படின்னு சொன்னார்கள். உள்ளத்தின் அன்பை கண்கள் வெளிப்படுத்துவதை தவறில்லை என்று சொன்னார்கள். உள்ளத்தின் அன்பு இருக்கா இல்லையாங்க? நம்ம வீட்டுல ஒரு மவுத்து ஏற்பட்டுச்சு வைங்களேங்க, மாப்பவோ உமாவோ அண்ணனோ மாமனோ மச்சானோ அக்காலோ தங்கச்சியோ யாரோ இறந்து கிடக்குறாங்கன்னு வைங்களேன், எப்படி இருக்கும்? நேற்று வரைக்கும் நம்ம தங்கச்சி கைப்பிடிச்சு நடந்தால, நேற்று வரைக்கும் எங்க அம்மா சோறு ஊட்டி வளர்த்தால, நேற்று வரைக்கும் எங்க மாப்பா நல்ல மாப்பிள்ளைக்கு கட்டி கொடுத்தார, இப்படிப்பட்ட ஒரு ஜனாசாவை கடக்கிறாரே என்று தேம்பி தேம்பி அழுவோமா இல்லையா? இந்த அழுகை, இந்த பாச உணர்ச்சி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுகிறார்கள். அதைத்தான் சொன்னார்கள், உள்ளத்தின் அன்பை கண்களில் வெளிப்படுத்துவது தவறில்லை என்று. இப்படிப்பட்ட மௌத்தை நாம் ஒவ்வொருவரும் சுயித்துக் கொண்டே இருக்க போகிறோம். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மௌத்தை சுயித்தே தீர வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் மௌத்தை சுயித்தே தீர வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அப்படிப்பட்ட மௌத்தை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய நம்மிடத்தில் அந்த மௌத்துக்கு முன்பதாக எப்படி வாழ வேண்டும், நம்முடைய மௌத்தை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையை சொல்லி காட்டுகின்றான். அப்படிப்பட்ட மௌத்தை நாம் அமைத்திருக்கிறோம். எந்த அளவுக்கு அழகாக சொல்லி காட்டுகின்றார். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். ஈமான் கொண்ட என்னுடைய அடியார்களே, இந்துக்களை, சீக்கியர்களை, பௌத்தர்களை, கிறிஸ்தவர்களை என்று இறைவன் கூப்பிடவில்லை. யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களை என்று அல்லாஹ் கூப்பிடுகின்றான். ஈமான் கொண்டவர்கள் என்றால் ஈமான் கொண்டவர்கள் யார்? முஸ்லிம்கள் தான் ஈமான் கொண்டிருப்பாங்க. அல்லாஹ்வையும் ரசூலையும் மறுமையும் விதியையும் வேதங்களையும் மலக்குமார்களையும் நம்பிக்கை கொண்டவர்கள் யாரு? முஸ்லிம்கள். அந்த முஸ்லிம்களை பார்த்து அல்லாஹ் கூப்பிடுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், உங்களுடைய மௌத்தை நீங்கள் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் சிறு பிள்ளைக்கு புரித மாதிரி சொல்லித்தரான். அல்லாஹ்வாகிய எனக்கு 5 விதத்தில் நீங்க 5 விதங்களாக வாழ்ந்திருக்க வேண்டும். உங்களுடைய மௌத் எப்படி அமைய வேண்டும் தெரியுமா? வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், முஸ்லிமாக உங்களுடைய மரணம் இருக்கக்கூடாது என்று முஸ்லிம்களை பார்த்து அல்லாஹ் சொல்லி காட்டினார். யா அய்யுஹல்லதீன ஆமனு. அப்படிப்பட்ட மௌத்தை நாம சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். எதுமா நேற்று தான் 2 இட்லி சாப்பிட்டு டிவி தாம பாத்துக்கிட்டு இருந்தா, திடீர்னு அப்படியே சாப்பிட்ட மாதிரியே போயிட்டா. என்னமோ காபத்துல கண் கூட பார்த்துட்டு மௌத்தான மாதிரி, ஹராமான டிவியை பார்த்த நிலையில் மரணம். எங்க வாப்பா வட்டி வாங்கிட்டு எப்படிதான் ரூபாய் எண்ணிக்கிட்டு இருந்தாங்க, ஏதோ ஒரு 5000 ஷார்டேஜ், அவங்க ஏற்கனவே ஹார்ட் ப்ராப்ளம், ஷார்டேஜ் வந்து ஏக்கத்தில் செத்து போயிட்டாரு. வட்டி ரூபாயை எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல மவுத்து. அந்நிய ஆடவனோடு இஸ்லாமிய பெண்மணி லாட்ஜில் மரணம். எந்த அலங்கோலமான நிலையில், தவறான நடத்தை கொண்ட சூழ்நிலையில் மரணம். அல்லாஹ் அக்பர். மாமியா திட்டா, சரியா மாப்பிட்டு நகை வாங்கிட்டு வரலன்னு மாமியா திட்டா, ஒரு மாத கயிறுல தூக்கு. பரீட்சையில ஃபெயிலு, கிணத்துல விழுந்து தற்கொலை. பிடிச்சு மாப்பிளைய கெட்டி தெரியல, விஷத்தை குடிச்சு மவுத்து. அற்ப அற்ப விஷயங்களுக்காக நம்முடைய மௌத்தை அமைத்துக் கொண்டிருக்கின்ற சகோதரர்களே, வாழ்க்கை என்ன, மவுத் என்ன, ஹயாத் என்னங்கிற விளங்கல. அற்ப அற்பமான விஷயங்களுக்கு மரணத்தை தழுவிக் கொண்டிருக்கின்றது. திரும்ப வரக்கூடிய பயணம் அல்ல அது. மரணம் தான் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையினுடைய தொடக்கம் சகோதரர்களே. மற்றவர்களுக்கு வேணால் இந்த மரணம் மவுத் ஒரு முடிவாக இருக்கலாம், ஆனால் ஒரு முஸ்லிமுக்கு அதுதான் தொடக்கம். கேள்வியும் விசாரணை, கபருடைய நெருக்கடி, மறுமையுடைய கேள்வி கணக்கும் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜே அங்கதான். அதை நினைச்சுதான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கபரை பார்க்கும் போதெல்லாம் தேம்பி தேம்பி தங்களுடைய தாடி நனையக்கூடிய அளவுக்கு அழுவார்களாம். ஏன்? சகாபாக்கள் எல்லாம் கேட்டார்களாம், உஸ்மான் நீங்கள் நபியுடைய சபையில இருக்கும் போது மறுமை, சொர்க்கம், நரகத்தை பற்றி பேசும்போதெல்லாம் இந்த அளவுக்கு அழுவதில்லை, அழுவார்கள். ஆனால் இந்த அளவுக்கு அழுவதில்லையே, கபரை பார்த்த மாத்திரத்திலே தேம்பி தேம்பி அழுகிறீர்களே, என்ன காரணம் என்று கேட்கும் போது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருமகனார் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஒரு மூமினுடைய, ஒரு முஸ்லிமுடைய கேள்வி கணக்குடைய ஆரம்ப முதல் அறை கபர் அறை தான். இதுல மட்டும் அவன் சுபிச்சம் பெற்று விட்டான் என்று சொன்னால் மறுமையில் அவன் சுபிச்சம் பெறுவான். இதில் ஆரம்பிக்கக்கூடிய வேதனை தான் அவனுடைய இறுதி முடிவையும் சொல்லும். கபர் வேதனை அந்த அளவுக்கு கடுமையானது. நான் நபி சொல்ல கேட்டிருக்கின்றேன். அதனால்தான் என்னுடைய கபர் அறை விசாலமாக இருக்கக்கூடாதா, என்னுடைய கபர் வேதனை லேசாக இழக்கப்படக்கூடாதா என்று நிறுத்தி நான் அறிகிறேன் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஒரு மூமினுடைய முடிவு அல்ல அது, தொடக்கம் மரணம். அப்படிப்பட்ட மரணத்தை நாம் எப்படி எதிர்கொண்டிருக்கின்றோம்? சஹாபாக்கள் அந்த மரணத்தை எப்படி எதிர்கொண்டார்கள்? அவர்களுடைய மரண சிந்தனை எப்படி அமைந்தது? அல்லாஹ் அக்பர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
இஸ்லாத்தினுடைய ஹலீஃபாக்களில் 2ஆம் ஆட்சியாளர் உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு சுபுஹ் தொழுகையிலே தக்பீர் கட்டியவர்களா நிற்கும் போது பின்னால் இருக்கக்கூடிய ஒரு அபுலூல் என்கக்கூடிய ஒரு மஜூசி விசந்தெய்த கத்தியால் அவருடைய விழாக்கொடை கழுத்து பக்கு தோல் பூஜம் என்று 9க்கும் மேற்பட்ட கத்தி குத்துகளை அவர் மீது பாய்ச்சுகின்றான். தக்பீர் கட்டிய மாத்திரத்தில் அக்லை நீ கால் என்னை நாய் தீண்டி விட்டது என்று அப்படி மயங்கி சரிஞ்சு கீழே விழுறாங்க. பின்னால இருக்கக்கூடிய அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு முன் சப்புல போய் தொழுகை நடத்துறாங்க. சுருக்கமாக தொழுகை நடத்திட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு தங்களுடைய மடியில கிடைச்சிட்டு உமர் ரலியல்லாஹு கண் விழித்து கேட்கிறாங்க, விசந்தெய்த கத்தி அல்லவா, திடீரென்ற தாக்குதல்லவா, மூச்சை கீழே விழுந்து மயக்கம் தெளிந்து கேட்கின்றார்கள், என்னை குத்தியது ஒரு முஸ்லிமா இல்ல யகூதியா என்று கேட்கிறார்கள். அவரிடத்து சொல்லப்பட்டது ஒரு யகூதி என்று. உடனே சொன்னார்கள் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொன்னார்கள். மரண சிந்தனை எப்படி அவர்களுடைய சிந்தனை பாருங்க சகோதரிகளே. ஏன் ஒரு முஸ்லிம் என்னை கத்தியால் குத்தி இருந்தால் நான் அந்த முஸ்லிமுக்கு தவறு செஞ்சிருப்பேன், பாவம் செஞ்சிருப்பேன், நான் காபிராக மரணித்திருப்பேன். ஆனால் ஒரு எதிரியால் நான் குத்தப்பட்டேன் என்று சொன்னால் நான் ஷஹீதுடைய மரணத்தை தழுவுகிறேன், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார்கள். ஹன்னலா ரலியல்லாஹு அவர்கள் சுபுஹ் தொழுகைக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில ஹய்யால ஜிஹாத் ஹய்யால ஜிஹாத் தொழுகையின்பால் வாருங்கள் என்று ஹய்யால சலால் ஹய்யால ஜிஹாத் என்று சொல்லப்படுகின்றது. உஹது போர்க்களம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை. புதுமண தம்பதிகளுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 மாதம் விடுப்பு என்ற ஒரு அறிவிப்பு இருந்த அந்த சலுகை இருந்த மாத்திரத்தில் கூட ஹன்னலா ரலியல்லாஹு அவர்கள் உஹது போரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்லப்பட்டுட்டார் என்ற வதந்தியை கேட்ட மாத்திரத்திலே போர் கவசம் தரித்தவர்களாக உஹது போர்க்களத்தை நோக்கி செல்கின்றார்கள். போர்க்களத்தை நோக்கி சென்றதோடு அப்படியே ஷஹீத் ஆயிடுறாங்க. அல்லாஹ் அக்பர். அவருடைய மரண சிந்தனை பாருங்க. புது மன தம்பதி நீண்ட காலத்துக்கு அப்புறம் பல போராட்டங்களுக்கு அப்புறம் அவர் திருமணமே நடக்கு. ஏன்னா அவர் ஒரு கருப்பு நிறத்தவர், யாருமே பெண் கொடுக்க முன் வராத ஒரு சூழ்நிலையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிந்துரை பேர்ல பெண் கிடைச்சு திருமணம் முடிச்சு மறுநாள் போர்க்களம், மறுநாள் அதே போர்ல ஷஹீத். அல்லாஹ் அக்பர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு ஜனாசாவாக பார்த்துக்கிட்டு வர்றாங்க. பார்த்துட்டு வர நேரத்துல ஹன்னலா ரலியல்லாஹு அவர்கள் ஜனாசா பக்கத்துல வராங்க. உடனே கேட்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தோழர் எந்த சூழ்நிலையில வீட்டுல இருந்து வந்தார் கேட்டு வாங்கன்னு சொல்றாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்படுது குளிப்பு கடமையான நிலையில் வந்தார். உடனே சொன்னார்கள் கஸ்ஸீர் மலாய்கா கஸ்ஸீர் மலாய்கா என்று சொன்னார்கள். அல்லாஹ் அக்பர். மலக்குமார்கள் குளிப்பாட்டப்பட்டவர் என்ற ஒரு நன்மாரை செய்தி எங்கே சொன்னார்கள். நம்ம ஜனாசா நம்ம புள்ள குளிப்பாட்ட மாட்டாங்க. நஜீஷு வாப்ப நோய்வாய்ப்பட்டு கிடந்தாரு, மேல தெரிக்கும், அதான் என் சின்ன தம்பி இருக்கான், என் பெரிய தம்பி இருக்கான், இல்ல பள்ளியாசு மோதினார் வருவாரு. இன்னும் சில பேரு என்ன சொல்லலாம், அவரு திடீர்னு செத்துட்டாரு, ஆவி அடிச்சிடும், நவுதுபில்லா, நஜீஸ் ஆவி அடிச்சிடும், அவருடைய கழிவு மேல பட்டுருன்ட்டு நம்ம புள்ள நம்ம ஜனாசாவை குளிப்பாட்ட மாட்டாங்க. ஆனா உலகத்திலே ஒரு மனிதருக்கு மலக்குமாரால் குளிப்பாட்டப்பட்ட சிறப்பு பாக்கியம் பெற்ற ஒரு நபர் இருப்பார் என்று சொன்னால் அது இந்த ஹன்னலா ரலியல்லாஹு அவர்கள் தான். ஏன் அவருடைய மரண சிந்தனை, அவர் இகலாசான மரணத்தை நோக்கிய பயணம் அவரை அந்த அளவுக்கு உயர்த்தியது. எப்படிப்பட்ட சூழ்நிலையில புதுமண தம்பதி இஸ்லாமிய அடிப்படையில் அனுமதி 3 மாதம் இருந்தும் கூட அல்லாஹ்வுடைய பாதையில் தன்னுடைய மரணத்தை எப்படி அமைத்துக் கொண்டார், அதற்காக கொடுத்த அல்லாஹ்வுடைய கிஃப்ட் கஸ்ஸீர் மலாய்கா. அவருக்கு ஆசை இருந்திருக்காதா? புதுமண தம்பதி தானே, நம்ம புதுமண தம்பதி என்ன செய்வோம், என் மாப்பிள்ளை மாமியார் வீட்டுக்கு போகணும், அந்த சூப்பர் மார்க்கெட் போகணும், அந்த மெரினா பீச்சுக்கு போகணும், வண்டலூர் ஜூக்கு போகணும், இப்படியெல்லாம் நமக்கு ஆசாபாசம் இருக்கும் போது அந்த சகாபிக்கும் அந்த எண்ணம் இருந்திருக்காதா? என்னுடைய மனைவியோடு பல காலம் சந்தோஷமாக குழந்தை பாக்கியங்களை பெற்றெடுத்து பல்வேறு வகை சந்தோஷங்களை நான் அனுபவித்திருக்க வேண்டும் என்ற ஆசைபாசம் அந்த சகாபிக்கும் இருந்திருக்காதா? இருந்தும் அல்லாஹ்வுடைய பாதை தன்னுடைய மரண சிந்தனையை எப்படி ஆக்கி கொண்டார்? சுப்ஹானல்லாஹ். நம்முடைய மரண சிந்தனை எப்படி இருக்கின்றது? எப்படிப்பட்ட மரணத்தை நோக்கி தங்களுடைய பயணங்களை ஆக்கிக் கொண்டார்கள். பெண்களாக இருப்பதால் பெண்களுடைய சம்பவத்தை சொல்கின்றேன். சுமியா ரலியல்லாஹு அவர்கள் கண்ணு முன்னாடி கணவரை ஒட்டகத்தை வச்சு இருபுற பிளக்குறாங்க, சல்லடையாக கிழிக்கப்படுறாங்க. எப்படிங்க ஒரு பெண் தாங்குவா? யோசனை பண்ணிப்பாங்க. பெத்த புள்ள ரோட்ல விளையாண்டு இருக்கும்போது யாராவது பைக்கில் லேசா தட்டி விட்டானா அவனை 1008 திட்டுறோம். அது கண்ணு இருக்கா பார்த்து போக வேண்டாமா, புள்ள விளையாடுதா இல்லையா, மேல ஏத்திட்டிய காயத்தை பாரு, அப்படி அந்த பிள்ளை மீது வரக்கூடிய அந்த ரத்தமும் அந்த காயம் அந்த தாய் அந்த வேதனை கொடுக்கும். சிறிய வேதனை கூட அந்த தாய் தாங்க மாட்டா. ஆனால் பெற்ற எடுத்த மகன் ஒரு பக்கம் தண்ணி தொட்டில் அமர்த்தப்படுகின்றார். அம்மா
யாசிர் ரலியல்லாஹு அவர்கள் ஒட்டகத்தில் கட்டப்பட்டு கிழிக்கப்படுகின்றார்கள். கட்டிய மனைவி கண்ணு முன்னாடி கணவனுடைய கொடுமை எந்த பெண்மணிங்க தாங்குவா? அப்படி இருந்தும் கூட அந்த கயவர்கள் குறைசி குஃபார்கள் சுமையா ரலியல்லாஹு இடத்துல வருகிறார். அபூஜஹில் வந்து கேட்கிறார், சுமையாவே, கணவனுக்கு நேர்ந்த கொடுமை உனக்கு நடக்க வேண்டுமா? சொல், இந்த இஸ்லாத்தை விட்டு நான் விலகிவிட்டேன் என்று சொல், நம்முடைய முன்னோர்களுடைய மூதாதையருடைய வழிபாடு கடவுள்கள் சிறந்தது என்று சொல் என்று சொன்னார்கள். சொன்னார்களா? கணவன் கண்ணு முன்னாடி இருவராக கிடக்கப்பட்டது கூட தனக்கும் குறி வைக்கப்பட்ட சூழ்நிலையில் தன்னையும் கொல்லுவார்கள் என்ற உறுதி தோய்ந்த நிலையிலும் சுமையா ரலியல்லாஹு அவர்களுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன? என்னுடைய உடலை நீ சல்லடை சல்லடையாக கிழித்தாலும் அந்த சதை கூலங்கள் கூட அல்லாஹ் அழகு என்று தான் சொல்லும். செய்து கொள் என்று, என்ன செய்ய வேண்டும் செய்து கொள் என்று உறுதிமிக்க சொன்னார்களே. இஸ்லாத்திற்காக முதலாக உயிர் தியாகம் செய்த பெண்மணி யார் என்று சொன்னால் சுமையா ரலியல்லாஹு என்று சொல்கின்றோமே. கள்ளக்காதலில் மௌத்து, கண்ட காட்சிகள் டிவியில் பார்த்த நிலையில் மௌத்து, தொழுகை விட்டவர்களாக மௌத்து, பாப்பா திட்டார்னு மௌத்து, விரும்பிய கணவன் கிடைக்கலேன் மௌத்து, கேவலம் அற்ப மரணங்களை தழுவிக் கொண்டிருக்கின்ற சகோதரிகளே. சஹாபிய பெண்மணிகளுடைய மரணம் எப்படிப்பட்ட மரணம்! சுப்ஹானல்லாஹ். நாம என்ன நினைக்கிறோம்? நல்ல மௌத்து கெட்ட மௌத்து அளவுகள் எப்படி வச்சிருக்கோம் தெரியுமா? இப்ப நம்ம படுத்தாரு, நல்லா தானே பேசிட்டு போனாரு, அப்படியே மௌத்து ஆயிட்டாரு. நல்ல மௌத்துக்கு அடையாளம். கெட்ட மௌத்துக்கு அடையாளம் எப்படி வச்சிருக்கோம்? அவர் நோயில ரொம்ப பட்டு சீரழிஞ்சு செங்க செம்பு பல வருஷம் கெட்டத்துல கிடந்த செத்தாருமா. அல்ல, அந்த மாதிரி மௌத்தை யாருக்கும் கொடுக்க கூடாது. நல்ல மௌத்துக்கு கெட்ட மௌத்துக்கு நம்ம அடையாளம். அப்படியானால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட மௌத்தை தழுவினார்கள் தெரியுமா? நாம சொல்லக்கூடிய நொம்பலப்பட்ட மௌத்து, தலை வேதனை, காய்ச்சல் அடித்தது. நபிகள் நாயகம் கதறினார்கள், வேதனை தாங்க முடியாமல் முனகினார்கள். ஹதீஸ்களிலே வரலாறுகளிலே படிக்கிறோம். அருகில் இருந்த சகாபிகள் மனைவிமார்கள் சொன்ன ஹதீஸை நாம் கேட்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்தோடு தருவாய் சகோதரிகளே. எப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்கு பிரியமான உகப்பான ஒரு நபி, ரஹ்மத்துல் ஆலமீன். நீங்கள் நற்குணத்தின் மீதே இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ்வால் பாராட்டு பெற்ற ஒரு நபி. அந்த நபி சொல்கின்றார்கள், ஒரு சஹாபி கேட்கிறார், யார் சொல்லலாம், உங்களுக்கு காய்ச்சல், இவ்வளவு காய்ச்சல் அடிக்கிறது, சூடு அடிக்கிறது என்ன அப்படின்னு சொன்னார்கள். உங்களுக்கு இருவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த வேதனை எனக்கு ஒருவனுக்கு இருக்கிறது என்று சொன்னார்கள். அல்லாஹ் அக்பர். எப்படிப்பட்ட நபி, பாக்கியம் கண்ணியம் பொருந்திய நபி. அந்த நபியே சொன்னார்கள், இன்னலில் மௌத்தி சக்கராத், இன்னலில் மௌத்தி சக்கராத், ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் சக்கராயத்துடைய வேதனை உண்டு என்று சொன்னார்களே, எனக்கும் உண்டு என்று சொன்னார்களே. மௌத்துடைய வேதனை அந்த மாதிரி இருக்குங்க. சுப்ஹானல்லாஹ். அப்படிப்பட்ட அந்த மௌத்துடைய வேதனையிலிருந்து யாரும் தப்ப முடியாது. மௌத்துல அப்பதான் பேசிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிருப்பாரு. அக்காலும் அம்மையும் தங்கச்சியும் அப்பதான் வீட்டை விட்டு வெளியே இருப்பாங்க. ஏத்தக்குள்ள வந்த லாரிக்காரன் மோதிடுவான், உயிர் ஊசலாடி தூக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. தூக்கிட்டு போற நேரத்துல டாக்டர் போய் சொல்லுவாங்க, ஐயா நீங்க கடவுள் மாதிரி, என் தலையை அடமானம் வச்சுனாலும் எதுனாலும் என் ஆப்பாவை காப்பாத்துங்க, எங்க அம்மாவை காப்பாத்துங்க சொல்லுவாங்க. நவுதுபில்லா. அவர் டாக்டர், அவர் கடவுள், நவுதுபில்லா. அதைத்தான் ஒரு கவிஞர் சொன்னார், எலும்புக்கும் சதைக்கும் மருத்துவம் கண்டேன், இதற்கு ஒரு மருந்தை கண்டேனா. மெடிக்கல் ஸ்டோர்ல 1 லட்சம் மருந்து இருக்குங்க. மௌத்துக்கு மருந்து உண்டா? இல்லையே. வியாபார உலகத்துல கிட்னி கிடைக்கும், கண்ணு கிடைக்கும், ஹார்ட் கிடைக்கும், உயிர் கிடைக்குமா? அதைத்தான் நல்லா கேட்கின்றான். வக்கீலமன் ராக், வக்கீலமன் ராக். இதோ என்னுடைய மலக்குமார்கள் உன்னுடைய உயிரை பிடுங்க வந்து விட்டார்களே, அவர் இடத்திலிருந்து மந்திரித்து காப்பாற்றுவார் யார்? வக்கீலமன் ராக். அல்லாஹ் கேட்கின்றான், யார் காப்பாற்றுவார்? உயிரை பாதுகாக்க அப்போலோக்கு போறிய முடியுமா? அமெரிக்கா போறிய முடியுமா? சிங்கப்பூர் டாக்டர் காப்பாற்ற போறிய முடியுமா? பிசியோதெரபி இருப்பாரு, அக்குபரஸ் இருப்பாரு, அலோபதி இருப்பாரு, சித்தா இருப்பாரு, இனானி இருப்பாரு, கெட்ட பொண்டாட்டி இருப்பா, புள்ள இருக்கும், பாப்பா இருக்கும், உமா இருக்கும். உயிரை பாதுகாக்க முடியுமா? அல்லாஹ் கேட்கின்றான், வக்கீலம் என்றால் அல்லாஹ் சொல்கின்றான், கெண்டைக்கால்கள் பின்னிக் கொள்ளும் உன்னுடைய உயிரை பிடுங்கப்படும் போது வேதனை, இன்னலில் மௌத்தி சக்கராத். பெருமான சலாசனம் சொன்னார்கள், அந்த வேதனை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். கெண்டைக்கால்கள் பின்னிக் கொள்ளக்கூடிய வேதனை, மௌத்துடைய வேதனை.
அடுப்புல பால் வச்சு காய்ச்சும் போது விரல்ல பட்டுச்சுன்னு சொன்னா பர்னர் ஏடு, மாவை ஏடு, சகனி ஏடு, கூழ்ந்து ஐஸ் ஏடுன்னு சொன்ன லேசா பட்டுட்டா வேதனை. அந்த உடல்ல உயிர் இருக்க போய் தானே அந்த வேதனை உணர்றோம். அப்படிப்பட்ட அந்த உயிரே எல்லாம் கொடுக்கிறார் சொன்ன எவ்வளவு வேதனை இருக்கும். உயிர் அங்குமிங்குமாக ஓடும். அல்ல அதையும் சொல்லி காட்டினாங்க. இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரு, எங்க ஓடுற? அலாவதி காப்பாற்ற நினைக்கிறியா? கட்டின மனைவி பக்கத்துக்கு அவ காப்பாற்ற நினைக்கிறியா? மந்திரிச்சு ஓதக்கூடிய அசரத்து இருக்கிறாரு, அவர் ஓதி ஓதி தடவினா உயிருக்கு ரிட்டர்ன் வந்துட நினைக்கிறியா? இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரு, எங்க ஓடுற? மரணத்தை கண்டு இன்ஜெக்ஷன் ஏறும், ஆக்சிஜன் ஏறும், குளுக்கோஸ் ஏறும், ரூஹ் மட்டும் வெளியேறும். வக்கீல மன்றா, யார் காப்பாத்துவா? சுப்ஹானல்லாஹ். எப்படிப்பட்ட மரணங்கள் சகோதரிகள் இந்த உலகத்தில் அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான். அந்த நேரத்துல மட்டும்தான் மௌத்தை நினைக்கிறோம். சவுதியில நான் வேலை செய்யக்கூடிய காலகட்டங்கள்ல மதுரையில இருந்து ஒரு சகோதரர் பாண்டியங்க கூடிய ஒரு மாற்று மத நண்பர் வேலைக்கு வர்றாரு. கப்பல்ல மூட தூக்கக்கூடிய வேலை. அவர் ஆள் கொஞ்சம் லீனா இருப்பாரு, அதனால மூட தூக்க முடியாதுன்னு கப்பல்ல கொட்டக்கூடிய அந்த அரிசியை கூட்டக்கூடிய வார்ப்பு கிளீனிங் சொல்லுவாங்க, அந்த வேலையை கொடுக்குறாங்க. நைட் டியூட்டி. இங்க காடுகளில பகல்ல வேலை பார்த்தவர் நைட் டியூட்டி கொடுக்குறாங்க. 6 மணில இருந்து மறுநாள் 6 மணி வரைக்கும். சவுதியில கடுமையான குளிர். அந்த நேரத்துல அந்த அரிசியை கொண்டு இந்த மாதிரி பெரிய வேற அரிசி கொட்டாய் இருக்கும், அதுல கொண்டு வந்து பெரிய போர்க் லிப்ட், இந்த பொக்கலைன் மாதிரி இருக்கா இல்லையா, அந்த மாதிரி போர்க் லிப்ட் கொண்டு அந்த அரிசியை கொண்டு வைக்கும். இந்த ஆளு கொஞ்ச நேரம் கூட்டிட்டு சோர்ந்து போய் அந்த அரிசிக்கு மூடக்கூடிய தார்பாய் எடுத்து மூடி ஒரு ஓரமா படுத்துறாரு. இந்த அரிசியை கொண்டு வரும், அது தார்பாய் தான் நினைச்சு தார்பாயில போட்டு அரைச்சி எடுத்தார். அல்லாஹ் அக்பர். எங்க பிறந்தவர்? மதுரையில பிறந்தவர். 4500 கிலோமீட்டர் சவுதி அரேபியா. ஒரு தார்பாய்க்கு அந்த போர்க் லிப்ட் ஏற வேண்டும் என்று மௌத்தை நிர்ணயித்தது யார்? அல்லாஹ் கேட்கின்றான், ஐனமா தப்போன்னு எதிரிக்குள் மௌத்து குந்தமை புரிஞ்சு முசையதா, உறுதியாக கட்டப்பட்ட கோட்டைகளில் இருந்தாலும் சரி என்னுடைய மௌத்து வந்தடைந்தே தீர்வு என்று அல்லாஹ் சொல்கின்றானே. அப்படிப்பட்ட மௌத்தை அல்லாஹ் எப்படியும் அந்த உலகத்தில் ஆக்கி வைத்திருக்கின்றான். சகோதரிகளே, இந்த மௌத்தை நாம் சந்திக்க இருக்கின்றோம். அதற்கு முன்பதாக எப்படி உங்கள் மரணத்தை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இல்லாத முஸ்லிமும் முதல் நிபந்தனை இத்தகுல்லா, அல்லாஹ்வை எனக்கு அஞ்ச வேண்டும். எப்படி அஞ்சேன்னா என்னமோ கண்ணுக்கு தெரிந்த மாதிரி புருக்கா போட்டு அப்படி இதெல்லாம் அச்சம். வாப்பா அடிக்க வருவார, தப்பு செஞ்சுட்டோம் வாப்பா அடிப்ப, அந்த அச்சம் அல்ல. ஐயோ அடுத்தவன் பாக்குறான, அந்த அச்சம் அல்ல. எந்த அச்சம் தெரியுமா? அச்சத்துக்கு அளவு தெரியுமா? சொல்லுங்க, தக்வா ஆகுனா, தக்வா ஆகுனான்னு சொன்னான். உள்ளத்தை காட்டி இதயத்தை காட்டி அச்சம் என்பது இங்கிருந்து வர வேண்டும். எப்படிப்பட்ட அச்சம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாரு, குஷு என்பதற்கு அடையாளம் இறை அச்சம் என்பதற்கு. குஷு என்றால் அந்த தக்வா என்ற அடையாளம் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வை நீ பார்க்கவில்லை என்று சொன்னாலும் அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதை போல் தொழும் சொன்னாங்க. கருப்பு கடல் மை இருட்டு, அதில் கருப்பு பாறை, கருப்பு தேரை, அது உள்ளத்தில் என்ன அறியும் என்பது அல்லாஹ் 7 வானங்களுக்கு அப்பால் இருந்து அறிவான். அப்ப அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய அச்சம் நம்ம இடத்துல வர வேண்டும். அந்நிய பெண்ணை புறம் பேசுதமா, அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கான். லோகர் தொழாம, அசர் தொழாம, மகரிபு தொழாம, சுபு தொழாம தூங்குறோமா, இந்த நேரத்துல என் மவுத்து வந்துருச்சு சொன்னான். அடுத்த வீட்டுல திருடிக்கிட்டு இருக்கோமா, இந்த நேரத்துல என் மவுத்து வந்துருச்சுன்னு சொன்னான். பாப்பா பார்க்கல, அம்மா பார்க்கல, யாரும் பார்க்கல, அடுத்த ஆடவனோட பேசிக்கிட்டு இருக்கோமா, இந்த நேரத்துல என்னோட மவுத்து வந்துருச்சு சொன்னா. இத்தகுல்லா, அதைத்தான் நல்லா சொல்லி காட்டின. அஞ்சு, பயப்படு. மரணம் எந்த சூழ்நிலையிலும் வரலாம். பிறப்புக்குத்தான் வரிசை. பாப்ப இருந்தா மவன், மவன் இருந்தா பேர, பேர இருந்தா பேத்தி. ஆனா மவுத்துக்கு வரிசை தேவையில்லை. பேத்தி இருக்கும்போது தாத்தாவை தூக்குவான், தாத்தா இருக்கும்போது பேத்தியை தூக்குவான். மவுத்துக்கு வரிசை கிடையாது சகோதரிகளே. அப்படிப்பட்ட மரணத்தை அணுகுவதற்கு முன்பதா இத்தகுல்லா, அல்லாஹ்வாகிய எனக்கு நீ அஞ்சு என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப பயப்பட வேண்டும் சொல்லு. இந்த இடத்தை விட்டு நான் நகரும் போது என்னுடைய உயிர் எனக்கு உத்தரவாதமா தெரியாது. அல்லாஹ் அக்பர். எப்படி எப்படி மரணங்கள் அல்ல கண்ணு முன்னாடி நிகழ்த்தி காட்டுறான். மரணத்தை மறந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் சகோதரிகள். வேளச்சேரியில இதே மாதிரி ஒரு சின்ன குழந்தை, ஒரு 6 வயசு இருக்கும். அந்த குழந்தைய அந்த மசூதிக்கு
தொழுவதற்கு கூட்டு வருவார் ஒரு சகோதரர், தௌஹீத் சகோதரர். அந்த பையனுக்கு அந்த வயசு பையன் தான். அந்த வயசுல அந்த பையனை கூட்டு வரும்போது அவனுக்கு மஞ்சக்காமல என்ன ப்ராப்ளம் சொன்னா, கல்லீரல்ல வந்து வேலை செய்யல, பித்த நீர் சேர்ந்து அந்த கல்லீரல்ல ஆபரேஷன் பண்ணணும்னா ஸ்பெஷல் டாக்டர் ஆபரேஷன் பண்ணணும். குரம்பேட்டையில் உள்ள பாலாஜி மருத்துவமனையில நேற்று வெள்ளிக்கிழமை அதே மாதிரி வெள்ளிக்கிழமையில கொண்டு சேர்க்கிறார். சேர்த்துட்டு கல்லீரல் யாரும் தானம் கொடுக்க முன் வரல. பெத்த தாய், என் பிள்ளைக்கு இல்லாம இருக்குங்க இந்த உயிர், நான் கொடுக்கறேன்னு சொல்லி அங்க ஒரு ஆபரேஷன். தாயோட கல்லீரல் கொஞ்சம் வெட்டி அந்த பையனுக்கு ஒட்டி வைக்கிறாங்க, அது ஒரு ஆபரேஷன். அந்த கல்லீரல் பங்கன் ஆகுது, ஹார்ட்டுக்கு போற ரத்தம் அடைக்குது, அங்க ஒரு ஆபரேஷன். ஏற்கனவே பித்த நீர் அடைச்சிட்டு இருந்தா அது வெளியேற்றிருக்கு. இப்படி அன்னைக்கு மட்டும் ஒரு 4 இல்ல 3 ஆபரேஷன். அன்னைக்கு ஒரு நாள் செலவு மட்டும் 35,000. கல்லீரலை தானம் கொடுத்து அந்த தாய் என்னுடைய மகனை கொஞ்ச நேரத்துல கையில தருவாங்க, என் எம்மானு கூப்பிடுவான், அம்மா மம்மின்னு கூப்பிடுவான் என்று சந்தோஷமாக காத்து கொண்டிருந்த அந்த தாயிடத்தில் ஜனாசாவாக தரும்போது அந்த தாயுடைய உள்ளம் எப்படி வேதனைப்பட்டு இருக்கும். 35 லட்சமும் போச்சு. அந்த பையனுக்கு 6 ஆபரேஷன் செய்து ஜனாசாவாக தரும்போது அந்த தாயுடைய உள்ள வேதனை எப்படி கதறி துடித்து இருக்கும் சகோதரிகளே. உறுதியாக கட்டப்பட்ட கோட்டைகளில் இருந்தாலும் சரி, நான் மவுத்தை நாடிவிட்டேன் சொன்னால் ஒரு நிமிஷம் முந்தவோ பிந்தவோ மாட்டார் அல்லாவுடைய மவுத்து. அந்த நேரத்தில் மனுஷன் எப்படி கஞ்சுவான் தெரியுமா? லவ்லா அக்கர்த்தனிலா அஜலின் கரீம், எனக்கு ஏன் இப்ப மௌத்தை ஏற்படுத்தின, கொஞ்சம் பிற்படுத்த கூடாதா? சத்தங்களுக்கும் நான் என்னுடைய சதக்காக்களை எல்லாம் கொடுத்து தான தர்மங்களை எல்லாம் கொடுத்து நல்லடியார்கள் ஆகிவிடுகிறதே என்று இந்த மடையன் எப்போது கதறுவான்? மவுத்து தொண்டக்குழிக்குள்ள வந்து நிற்கும் போது, அட பாவி, 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் அந்த ரூகை கொடுத்து இந்த உலகத்துல எவ்வளவு செல்வ செழிப்போட ஆவியத்தோடு சுத்திட்டு இருந்த, அப்பதான் தொழுஞ்சா தொழில ஐயால சலாத் ஐயால பலால் வெற்றியின்பால் வா தொழுகையின்பால் வா என்று கூப்பிடும் போதுதான் உனக்கு அல்லாஹ்வை பத்தி நினைவு போயிருச்சு. சதக்கா கூடும் சொல்லும் போது மனசு இல்ல, சக்காத்து கூடும் சொல்லும் போது வசதி வாய்ப்பு இல்லைன்னு போய் சொன்ன. ஆனா உனக்கு தொண்ட குழிக்குள்ள உயிரை புடுங்க மலக்குமார்கள் வந்தவொன்னு ஒரு சத்தக்காவுக்கும் என சாலிகனா இந்த வாழ்க்கையில கெஞ்சுவான், மறுமையில இந்த மனிதன் கெஞ்சுவான். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அந்தர்னாக்கும் அதாவன் கரீமா யௌம யன்துருல் மர்உ கத்தமத் யதாஹு யகூலுல் காஃபிர் யா லைத்தனி குன்து துராபா. இந்த உலகத்தில் அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்த கெட்ட அடியான், குற்றவாளி, இறைவனை நிராகரித்து வசனங்களை நிராகரித்து நபியை நிராகரித்து வாழ்ந்த காஞ்சி நாளை மறுமையிலே அந்தர்னாக் மதாபன் கரிபா வேதனை அவனை சமீபமாக நெருக்கப்படும் போது சொல்லுவார், யோம எந்தூருள் மருமா கத்தமத்தியதா, என் பொண்டாட்டி பிள்ளை எனக்கு பயனளிக்கல, நான் சேர்த்து வச்ச சொத்து எனக்கு பயனளிக்கல, இதோ அல்லாஹ்வுடைய வேதனை பக்கத்துல வந்துருச்சு சொன்னா உண்மையாயிருச்சு. எக்கூலு காபிரு சொல்லுவான், யா அலைத்தனி குந்து துராபா, நான் மண்ணாக ஆகியிருக்க கூடாதா, என்ன உயிர் கொடுத்து அல்லாஹ் எழுப்பிட்டான, இதோ வேதனை பக்கத்துல வந்துருச்சு. மருமா கத்தவத்தியதா, கைகளை கொண்டு நான் அமல்களை முற்படுத்தி இருக்க வேண்டாமா? எப்போது கெஞ்சுவான்? மறுமையிலையும் கெஞ்சுதான், சக்கராயத்துடைய காலிலையும் கெஞ்சுதான். இப்படிப்பட்ட ஒரு இளைநிலையை அடைந்து விடக் கூடாது என்பதற்குத்தான் சகோதரிகளே, தாய்மார்களே, மரண சிந்தனை நமக்கும் வர வேண்டும். எப்படிப்பட்ட மரணங்களை எல்லாம் அல்லாஹ் உலகத்தில் கொடுத்தால் அந்த மரணங்களை கண்டு நாம் படிப்பினை பாடமும் பெற வேண்டும். நாம் மரணத்தை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று குர்ஆனுடைய வசனங்களிலே பார்த்தோம். கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். ஒரு மனிதன் மரணித்த பிறகு அவனை 3 விஷயங்கள் பின்தொடர்ந்து செல்கின்றன. எதெல்லாம் தெரியுமா? அவனுடைய மனைவி, மக்கள், அவன் சேர்த்து வைத்த பொருளாதாரம், அவன் செய்த அமல், இந்த 3 பின்தொடர்ந்து அவனை செல்லும். கவர்குழியில வச்ச உடனே 2 ரிட்டர்ன். எதெல்லாம்? பெற்றெடுத்த தாய், தகப்ப, சொந்த பந்தம், மனைவி, மக்கள் ரிட்டர்ன். பெற்றெடுத்த தாய் உள்ள வீட்டை விட்டு வெளியே போயிட்டு என்னடா தலைவலிக்காடா, காப்பி தண்ணி வச்சு தருவான், ஐரக்சி தேய்ச்சி விடுவான், அனாசின் மாத்திரை சாப்பிடுற இந்த பதிவு காட்டிய தாய் கபர்குழிய மேல இருப்பாங்க. என் பிள்ளை தனியா போத, ஐயோ தனியா தூங்க போது, எந்த தாயாவது அந்த கபர்குழியில வந்து இருக்க முடியுமா? பெற்றெடுத்த தகப்பன், என்னுடைய மகளுக்கு அந்த மணமகனை முடிச்சா நல்லா வாழ்வான்,
அவளுக்கு ஸ்கூட்டி வாங்கி தந்த அந்த ஆபீஸ்க்கு நல்ல முறையில் போயிட்டு வருவா, கடற்கரைக்கு சீக்கிரமா போயிட்டு வருவா என்று பார்த்து பார்த்து வளர்த்த தந்தை கபருக்குள் கீழே மேல இருப்பார். கூட வர முடியுமா? பெத்தெடுத்த மகன் 2 மாதங்கள் கருவிலே சுமந்து ஓருடலாக ரத்தத்தை ஊட்டி வளர்த்த அந்த தாய் பெத்த மகன் மேல இருப்பான். ஐயோ என்னுடைய அம்மா தனியா போறாள, நானும் போறேன்னு சொல்லி வர முடியுமா? ஏமா அந்த பெண்மணி 10,000 ரூபாய்க்கு பட்டுப்புடவை வாங்கி வச்சிருக்குமா, பல கலைஞ்சி நகை வாங்கி வச்சிருக்குமா, அதை போட்டு அடக்குங்கம்மா சொல்லுவாங்களா? வெள்ள மல்லு துணி, 10 ரூபாய்க்கு போறாத வெள்ள மல்லு துணி. ஐயோ அவருக்கு என்னமே இல்லமா, பணம் கட்ட போடாதியா, அந்த நகையை கொஞ்சம் கட்டையா எடுத்து போடணும்னு சொல்ல முடியுமா? பல கோடிக்கு அதிபதிமா பேங்க்ல அவ்வளவு பேலன்ஸ் இருக்கு, கொஞ்சம் பணத்தையாவது போட்டு அடக்கணும்னு சொல்ல முடியுமா? பணம், மனைவி, மக்கள், குழந்தைகள் எல்லாம் ரிட்டர்ன். எது கபருக்குள்ள வரும்? நீங்க செய்த அமல் மட்டும். அது நல்ல அமலா கெட்ட அமலா? நல்ல அமல், அல்லாஹ்வுக்கு அஞ்சி நபியினுடைய வாழ்க்கையை பின்பற்றி உண்மை முஸ்லிமாக வாழ்ந்திருந்தால் அந்த கபருக்குழி விசாலமாக்கப்படும். கிழக்குக்கும் மேற்குக்கும் தூரம் என்று ஒரு ஹதீஸிலே வருகின்றது. விசாலமாக்கப்பட்டு தினமும் காலை மாலை சொர்க்கத்துடைய காத்து திறந்து விடப்படும். அவன் சொல்லுவான், அந்த நல்லடியான், யா அல்லாஹ், என்னுடைய குடும்பத்தாரிடத்தில் நான் போய் இந்த நற்செய்தி சொல்லிவிட்டு வருகின்றேனே. மலக்குமார்கள் சொல்வார்கள், அனுமதி இல்லை. அல்லாஹ் குர்ஆனில் சொல்றாரு இல்லையா, பரிசுடைய வாழ்க்கை, திரைமறை வாழ்க்கை இல்லப்பா, உனக்கு அனுமதி இல்ல. ஆனா நீ புது மாப்பிள்ளை மாதிரி தூங்கு, பெண்ணா இருந்தா புது மணமகளை மாதிரி தூங்குன்னு நன்மாரை சொல்லி அவர் தூங்க ஆரம்பிச்சிருவார். அல்லாஹ் கியாமத் நாள் எழுப்பப்படும் வரைக்கும் அவர் நித்தியமான தூக்கம். 6-3 குழிக்குள்ள என்னங்க வரும்? ஏசி வைக்க முடியுமா? பிரிச்சு வைக்க முடியுமா? தண்ணி வைக்க முடியுமா? 6-3 குழி, 10க்கு 10 காத்து, ஃபேனு, ஏசி, என்னமெல்லாம் தேவை. குடிக்க தண்ணி, சாயாலாம் தேவை. அங்க யார் கொண்டு வந்து தருவா? கெட்ட அடியாராக இருந்தால் அந்த கபருக்குழி முதல் ஒரு வேலை செய்யணும். சொல்ல சொன்னாங்க, ஒரு நெருக்கு, இந்த வேலையிலும் இந்த வேலையிலும் சட்ட சட்டன்னு ஒடிஞ்ச என்ன ஆகும்? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அக்பர். அந்த கெட்ட அடியானுக்கு காலை மாலையும் நரகத்துடைய நெருப்பு திறந்து விடப்படும். அல்லாஹ் அக்பர். நரகத்து நெருப்பு நம்ம பிரியாணி அடுப்பு நெருப்புன்னு நினைச்சீங்களா? அந்த அடுப்பு நெருப்புக்கு 10 அடி தள்ளி நிப்போம். இவ்வளவு பெரிய ஆப்பை போட்டு கிண்டுவோம். ஏன்? நெருப்பு மேல அடிச்சிடக்கூடாது. உலக நெருப்புகளில் இருந்து பல கோடி மடங்கு வெப்பம் உள்ளது நரகத்துடைய வெப்பம். அதனுடைய காத்து அல்ல, காலை மாலை, 1 நாள் அல்ல, 2 நாள் அல்ல, கியாம நாள் வரைக்கும் அந்த கபர் வேதனை அவன் அனுபவிக்க வேண்டும். ஆகவே கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் மௌத்தை நிர்ணயித்தே இருக்கின்றான். அந்த மௌத்துடைய நேரங்களில் கெஞ்சி கதறுவதில் எந்த புண்ணியம் இல்லை சகோதரிகள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள், எந்த அளவுக்கு நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் நம்ம மேல, அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாகிய நம்ம மீது எவ்வளவு கருணை, ஒரு பச்சாதாபம் இருந்தா அல்லாஹ்ட்ட கேட்டிருப்பாங்க, யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்துக்கு தவ்வாவுடைய வாசலை சக்கரத்துடைய கால் வரைக்கும் நீட்டிச்சு யா அல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ்ட்ட கேட்டு கேட்டு குறைச்சு வாங்கினாங்க. 1 மாசம் இருந்ததாக, 40 நாள் இருந்ததாக, 1 மணி நேரம் இருந்ததாக, கடைசியாக தொண்டைக்குழியில் உயிர் அடையும் வரைக்கும் அல்லாஹ் அந்த நேரத்தை நீட்டிச்சு தந்ததாக ஹதீஸ்களிலே நாம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சக்கராயத்துடைய கால் வரைக்கும் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்க தயாரா இருக்கான். ஆகவே கண்ணியமிக்க சகோதரர்களே, நேற்று வரைக்கும் தொழாமவர்களாக, நேற்று வரைக்கும் நோன்பு வைக்காதவர்களாக, நேற்று வரைக்கும் பொய் சொல்லியவர்களாக, நேற்று வரைக்கும் என்னென்ன தப்புலாம் நம்ம பண்ணிருப்போம், அல்லாஹ் தன்னுடைய தௌபாவுடைய வாசலை அடைக்கலைங்க. எது வரைக்கும்? நம்முடைய தொண்டைக்குழி சக்கராயத்துடைய கால் வரைக்கும். பேருக்காக நமக்கு சொர்க்கம் தந்துருவான்னு நினைக்காதீங்க. நான் அப்துல்லாவா இருக்கேன், ஆமினாவா இருக்கேன், தாடி வச்சிருக்கேன், புருக்கா போட்டிருக்கேன், தொழுகை நெத்தி தழும்புல இருக்கேன், இதுக்கெல்லாம் சொர்க்கம் கிடையாது. அப்படி சொர்க்கம் கொடுத்துருந்தாமான்னு சொன்னா, நபிஸல்லா சொல்றது தந்தை பேர் என்னங்க? நபிஸல்லா தந்தை பேர் என்ன? அப்துல்லா. அப்துல்லானா என்னம்மா? அல்லாவுடைய அடிமை. பேர் முஸ்லீம். ஆனா நபிஸல்லா அல்லாவுடைய தந்தை என்ன சொன்னாங்க? அல்லாவுடைய தூதருடைய தந்தை எங்க இருக்காங்கன்னு சொன்னாங்க? எங்க இருக்காங்கன்னு சொன்னாங்க? நரகத்துல இருக்காங்கன்னு சொன்னாங்க. அல்லாஹ் அக்பர். பேர் முஸ்லீம், அதுக்காக சொர்க்கம் இல்லை. ஈமான் இருக்கும். மரணிக்கும் போது முஸ்லீமா மரணிக்கணும். ஆகவே கண்ணியமிக்க சகோதரர், யா இபாதி அல்லதீன அஷ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ் சொல்லி காட்டினான், தங்களுக்கு தாங்களே அநீதம் செய்து கொண்டிருக்கிற என்னுடைய அடியார்களே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துல நம்பிக்கை இழக்காதே. நேற்று வரைக்கும் தொழாதவர்களா, நோன்பு போய் சொல்லியவர்கள், புறம் பேசியவர்களாக, ஏன் தவறான பேச்சுக்கள் பேசியவர்களாக, அன்னை ஆடவனோடு பேசியவர்களாக நம்ம இருந்தோம். அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்க போதுமான
கடன் நுரைய அளவுக்கு நீங்கள் பாவம் செய்திருக்கலாம். அல்லாவுடைய வாசலை தௌபா செஞ்சு அல்லா எடுத்துக்கங்க. அல்லா இந்த பயனை கேட்டு மாத்துறதுக்கு நான் மரணத்துடைய சிந்தனைகள் வாழ்ந்துருக்கு. எப்போ என் மரணம் தெரியும், என்ன முஸ்லீமா மரணிக்கிச்சு. நேற்று வரைக்கும் நான் செஞ்ச தவறுகள் நான் உன்னிடத்தில் பயங்கரமாக ஒப்புக்கிறேன். அடுத்த நான் சொல்லக்கூடாது, அல்லாட்ட சொல்லலாம். யாரில் என்னென்ன தப்பு செஞ்சேன்னு எல்லா பாவங்களையும் பண்ணி என்ன 5 நேர தொழுகையாளியா மாத்து. என்னுடைய மாப்பா அம்மாவுடைய மகப்புறத்து அந்த கபருக்குள் கேள்வி கணக்கு லேசாக்கு, என்னுடைய பிள்ளையுடைய கேள்வி கணக்கு லேசாக்கு, என்னுடைய கேள்வி கணக்கு லேசாக்கு, கபருடைய வேதனை லேசாக்கு, நாளை மனுஷனுடைய கேள்வி கணக்குல இருந்து லேசாக்கு. நிழலே இல்லாத அந்த நாளில் உன்னுடைய அரசு நிலை தந்து எங்களை பாதுகாத்து கிருபை செய்ய அல்லாஹ். அழுது தொழுது கேளுங்க, நிச்சயமாக அல்லாஹ் தௌபாவை ஏற்றுக்கொள்பவனாக இருக்கான். அப்படிப்பட்ட பாக்கியத்தை வல்ல ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.